ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th 11th 12th ஸ்டாண்டர்டுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம் லாஸ்ட் மினிட் ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட்டு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு பயம் இருக்கும். கொஞ்சம் நாள் தான், இன்னும் 1 வீக்கில் நிறைய ஸ்கூல்ஸில் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த டைமில் என்னெல்லாம் படிக்கணும், என்னெல்லாம் படிக்கிறத தவிர்க்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த டைமில் நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்னா, 10th ஸ்டாண்டர்ட் பசங்களாக இருந்தீங்கன்னா, நான் இப்போ சொல்கிறது ஃபர்ஸ்ட்டு 10th பசங்களாக இருந்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷில், அதாவது தமிழை 1-2 நினைக்கிறேன், ஒரு 2-2-7 வரும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்டு. இந்த தமிழ் இங்கிலீஷ்னால் பேலன்ஸே விடக்கூடாது. மேக்ஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 முடிச்சிடணும். சயின்ஸில் உங்களுக்கு போர்ஷன் என்னது, ஒரு அட்லி எப்படி எத்தனை இருக்கும், 6 லெசன்ஸ் இருக்குமா, அதில் எத்தனை லெசன்ஸ் முடிக்கணும். ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நீங்கள் தரவாக இருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தரவாக இருக்கணும். பயாலஜியில் எத்தனை ஃபர்ஸ்ட் லெசன் மட்டுமாவது படிச்சிருக்கணும். சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி என்னது, உங்களுக்கு 5 லெசன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 லெசன்ஸ் படிக்கணும். ஜாகிரஃபியில் ஒரு 2, சிவிக்ஸில் 1, எக்கனாமிக்ஸில் 1, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். புரிஞ்சுதா? இதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு நீங்கள் செக் பண்ணணும் 10th. இதே இது 11th ஸ்டாண்டர்டுக்கு என்னென்னா 11th + 12th. இது 11th + 12th தான் 2 பேத்துக்குமே ஒரே போர்ஷன் தான். அதனால் 2 பேத்துக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டே சொல்லுதேன், தமிழ் இங்கிலீஷ் சொல்ல. மேக்ஸில் என்ன எடுத்துக்கணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் முடிக்கணும். 3rd சாப்டரில் ஹாஃபாவது முடிக்கணும். நிறைய பேத்துக்கு 11th ட்ரிக்னாமெண்ட்ரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். 12th ஓரளவுக்கு ஈஸியான சாப்டர் மாதிரி தான். நீங்கள் அதை பார்க்கணும். கெமிஸ்ட்ரியில் என்ன பார்க்கணும், உங்களுக்கு 5 லெசன்ஸ் நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 2 இருக்கும், 6th 7th இருக்கும், 11th இருக்கும். 11th ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நிறைய பேர் விடணும்னு நினைப்பாங்க. 12th பசங்க நீங்கள் ஓரளவுக்கு என்ன செஞ்சுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் மட்டுமாவது 11th சாப்டரில் பார்த்தணும். பேலன்ஸ் இருக்கிற அந்த 4 சாப்டரையும் நீங்கள் கன்ஃபார்ம் முடிச்சே ஆகணும். புரிஞ்சுதா? வேறு என்ன இருக்குது, ஃபிசிக்ஸில் ஃபர்ஸ்ட்டு 2nd 3rd, இதில் ஃபர்ஸ்ட் 2வது நீங்கள் என்னது தரவாக இருக்கணும். 11th 12th நான் இப்போ சொல்லுதேன். புரிஞ்சுதா? என்னது வேறு என்ன இருக்குது, பயாலஜியில் பாட்னியில் என்ன முடிக்கணும், ஃபர்ஸ்ட் 2 லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 2 லெசனுமே முடிக்கணும். ஸ்வாலஜியில் ஒரு 2 or 3 லெசன்ஸாவது முடிக்கணும். புரிஞ்சுதா? சில டிஸ்ட்ரிக்டில் இந்த இதில் 3 வரும். மோஸ்ட்லி உங்கள் இதில் என்ன போர்ஷன்ஸ்னு பார்த்துட்டு எதை படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. எனக்கு எப்படி ஒரு 6 சாப்டர் படிக்கணும். 6 சாப்டர்ஸாவது நீங்கள் பயாலஜியில் முடிச்சிருக்கணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்னது இருக்குது, மிச்செல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் என்ன எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு, கிட்டத்தட்ட எனக்கு எவ்வளோ சாப்டர்ஸ் முடிக்கணும்னா 4 சாப்டர்ஸ். சில ஸ்கூலில் 6 சாப்டர்ஸ் இருக்கிறனால 4-5க்குள்ளே முடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர் ஈஸி தான், நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கிறது நல்லது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, புரிஞ்சுதா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ நான் என்னென்ன மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போது ஸ்டடி ரொட்டீன் பார்க்கலாமா, என்ன மாதிரிலாம் டெய்லி என்ன டைம்ஸ்லாம் படிக்கலாம், இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். எனக்கே படிக்க தோணாது இந்த மாதிரி டைம்லலாம். எப்படி நான் படித்தேன்னா, மேக்ஸு 11th 12th எப்படி படித்தேன், இந்த மாதிரி 10thலாம் எப்படி படித்தேன்னா, மேக்ஸ்லாம் என்னது ஃபர்ஸ்ட் சாப்டர் நான் ரொம்பவே தரவை வச்சுக்கிட்டேன். 2nd சாப்டர் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. 10th நான் படிக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த 2nd சாப்டர் கஷ்டமாக இருந்தது கொஞ்சம். அது என்னது டிரைவ் பண்ண அதாவது சம்ஸ் போட்டு பார்க்க என்னது ப்ராக்டிஸ் ஆகிட்டு இந்த இதெல்லாம். புரிஞ்சுதா? இப்படி தான் 11th 12th எப்படிலாம் பண்ணணும்னு பார்ப்போமா. இப்போ ஃபர்ஸ்ட் டெய்லி ரொட்டீன் பார்ப்போமா. எல்லாத்துக்கும் டெய்லி ரொட்டீன் என்னது பாருங்கள். டெய்லி ரொட்டீன் என்ன இருக்கணும், ரொட்டீன் இருக்கணும்ல. இந்த ரொட்டீனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் என்னது, நீங்கள் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வர சில பேத்துக்கு என்னது 6 o'clock கிட்ட ஆயிடுது. சில ஸ்கூல்ஸில் 6:30 வரை ஆயிடுது. புரிஞ்சுதா? இந்த டைமிங் ஆகுது ஸ்கூல், அதாவது வீட்டுக்கு வரவே என்னது 6:30 ஆகுது நிறைய பசங்களுக்கு. புரிஞ்சுதா? அதனால நான் கரெக்டாக 7 o'clock அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். 6:30 இல்லை 6 வந்தீங்கன்னா 7 o'clock வரை பிரேக் எடுங்க. 7 வரை என்னது பிரேக்கு. என்ன பண்ணணும், வந்தோடனே தூங்கக்கூடாது. என்ன பண்ணணும், வந்தோடனே டோன்ட் ஸ்லீப். நீங்கள் என்னது டோன்ட் ஸ்லீப் இதை முன்னாடி எழுதியிருக்கணும். நீங்கள் முதல்ல வந்தோடனே தூங்காதீங்க. நிறைய பேத்துக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். எனக்கு கன்ஃபார்ம், நானே ஸ்கூலுக்கு போகும்போது நான் வீட்டுக்கு வந்து அவ்வளோதான் ஃப்ளாட் ஆகிடுவேன். இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிடும். ப்ளஸ் நான் என்ன செஞ்சேன், செல்ஃபோனும் பார்ப்பேன் படுத்துக்கிட்டு. அதனால என்னது
பிரெயின் ரொம்பவே நாசமாக போயிடும். அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் நானே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருத்திக்கிட்டே வரேன், அதனால் உங்கள்கிட்ட சொல்லவேன், புரியுதா? நீங்களும் என்னென்னா வந்தோடனே படுக்காதீங்க, படுங்க. எப்போ தூங்குற ஸ்லீப் டைம் எப்போனா நான் அதுக்குன்னு தனியாக ஒரு டைம் கொடுக்கேன். இதுலேயே எப்போ கரெக்டாக வந்தோடனே நீங்கள் என்ன செய்யணும், பேக்கெல்லாம் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணிடுங்க. உங்கள் பேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னதுப்பா, பேக்கெலாம் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், பேக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணோன்னே உங்களோட லஞ்ச் பாக்ஸ் இந்த மாதிரிலாம் வெளியே எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்கள் வேஸ்ட் இந்த மாதிரிலாம் வெளியே எடுத்து வேஸ்ட் அந்த லஞ்சில் இருக்கிற வேஸ்ட் அதெல்லாம் வெளில எடுத்துகிட்டு போட்டுட்டு நீங்களே வாஷ் பண்ணாலும் வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வேலையை என்னது, ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ரெஸ்ட் ரூம் போனால் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னது, டீ அந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறத விட நீங்கள் என்ன குடிக்கலாம்னா மில்க்கு, பால் குடிக்கலாம், ப்ளஸ் என்ன குடிக்கலாம், ஃப்ரூட்ஸு, இந்த சுண்டல் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. நான் மோஸ்ட்லி டீ குடிப்பேன், நீங்களும் டீ குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா இது ரொம்ப ஹெல்த்தியானதுனால நான் இந்த இதை சொல்கிறேன், புரிஞ்சுதா? ப்ளஸ் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சம் ஒரு 20 minutes அந்த மாதிரி நேப் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்மால் நேப்னா ஒரு 20 minutesனால் 20 minutes மட்டும்தான் தூங்கணும், அதுக்கு மேலே தூங்கினா அது நேப் இல்லை, புரிஞ்சுதா? இதை தான் நான் சொல்ல வரேன். இதுக்குள்ளே இந்த டைமிங்குள்ளெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 7 to 8:30 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸ் பார்க்கணும். டெய்லியும் 1.5 மணி நேரம் மேக்ஸ் பார்க்கணும். எல்லாருமே என்ன சொல்லிட்டேன், டெய்லியும் 1.5 மணி நேரம் மேக்ஸ் பார்த்தே தீரணும், புரிஞ்சுதா? 11th 12th தான் 10th இது தான் இப்போ கரெக்டானது. 8:30 நிறைய பேர் 8:30 சாப்பிட போயிடுவீங்க, தூங்குன்னா தூங்கிடலாம் இந்த டைமிங்குள்ளே. நான் டெய்லி ஒரு 2 சப்ஜெக்ட் தான் படிக்க சொல்லுவேன். இதில் ரைட்டிங் ஒர்க் இருந்தால் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட்டிங் ஒர்க் இருந்தால் இதுக்கப்புறம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னது, மார்னிங் எப்போ எந்திக்கணும், 5 o'clock எந்திக்கணும் காலைலாம், 5 to 7 o'clock. நெக்ஸ்ட் என்னது, நைட் என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லல, ½ hour இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ரைட்டிங் ஒர்க் இருந்தால் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னது, சாப்பிட்டுட்டு தூங்கணும். செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, புரிஞ்சுதா? சாப்பிடும் போது வேணால் டிவி வேணால் பார்த்துக்கோங்க, செல்ஃபோன் பார்க்காதீங்க, புரிஞ்சுதா? கொஞ்சம் டிவியுமே கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரம் என்னது, ஸ்லீப், அதாவது உங்கள் பெட்டுக்கு போயிடணும், புரிஞ்சுதா? வேறு என்ன இருக்குது, காலைல 5 to 7 என்னது, 11th 12th என்ன பண்ணணும், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி அதுக்கும் தனியாக கொடுப்பேன். இப்போது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி படிக்கணும். ஒரு வேளை நீங்கள் ஒரு 10th பசங்களாக இருந்தீங்கன்னா சயின்ஸ் இல்லை சோஷியல் சயின்ஸ் படிங்க. 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, சயின்ஸு இல்லை சோஷியல் 10th ஸ்டாண்டர்டுக்கு. நெக்ஸ்ட்டு பார்ப்போமா, நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, மண்டே டு ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இந்த டைமில் என்ன பண்ணணும், இப்போ 11th 12th இவங்களாம் என்ன படிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் என்னது மேக்ஸு, நெக்ஸ்ட் என்னது ஃபிசிக்ஸ் படிங்க. இதில் என்னது மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, இதில் என்னது மேக்ஸ் வந்து உங்களுக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கும். இதில் என்ன படிக்க, கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலைன்னா பயாலஜி படிங்க. பயாலஜி படிக்கவே இல்லைல்ல. சாட்டர்டே சண்டே இந்த டேஸில் என்ன பண்ணணும், மேக்ஸை விட்டுருங்க. இந்த டேஸில் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணுனாலும் படிக்கலாம். நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை படிக்கிறதை விட்டுட்டு பயாலஜி படிங்க. பயாலஜி தமிழ் இங்கிலீஷில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், புரிஞ்சுதா? இந்த 3 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வாங்க. இப்போ நான் 10th சொல்லியிருந்தேன், சேர்த்து 10th என்ன பண்ணணும், சயின்ஸு சோஷியல் சயின்ஸு இங்கே என்னது சயின்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த இதுனா சோஷியல்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்னா இதில் என்ன பண்ணணும், சண்டேனா தமிழ் இங்கிலீஷ் தான் உங்களுக்கும், புரிஞ்சுதா? இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா இப்போவே கமெண்டில் என்ன சொல்லணும், ஐ வில் ஃபாலோன்னு சொல்லுங்கள். ஐ வில் ஃபாலோ. ஓகே வீடியோ முடிக்கலாமா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட்டு. 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இந்த வீக் சண்டே உங்களுக்கு என்ன இருக்கும், மேரத்தான் இருக்கும். மேரத்தான் ரஷ் மேரத்தான்னு ஒன்று வைக்க போகிறேன், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க லைவில். 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தான். அதுவும் எப்போ, சண்டே என்ன டேட்டு, இன்றைக்கி என்னது 9 நினைக்கிறேன். இன்றைக்கி 9னா 10, நாளைக்கு 10, 11, 12 இருக்கும். 12 உங்களுக்கு என்னது காலைல 9 AM இருக்கும். மிஸ் பண்ணாமல் லைவில் ஜாயின் பண்ணுங்கள். ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்காண்டி என்ன
அவங்களுக்கு தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு தான், அதனால தான் லைவ் போடுறேன். மிஸ் பண்ணாமல் வந்துருங்க. என்னது ஃபர்ஸ்ட்டு 2 சாப்டரையும் முடிக்க போகிறோம். இந்த லைவ் ரஷ்ஷில் ஃபர்ஸ்ட்டு 2 சாப்டரையும் முடிக்க போகிறோம். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.